என்ன கேட்டால் உனக்கு கொடுக்க நான் தயாரா இருந்தேன். ஆனால் என்ன கேட்பாயோ என்று எதிர்பார்க்கும் நேரத்திலே மீண்டும் ஒரு பிறவி எடுத்தால் அப்பிறவியிலே கொடுக்கிற மனம் வேண்டும் கேட்டே. மைத்துனா, மைத்துனா, இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த உள்ளம் உடைய உன்னை நான் இழந்து விட்டேனே மைத்துனா, மைத்துனா. பாண்டவரோடு கூட இருந்த கண்ணன் ஒரு நாளும் பாண்டவரை மைத்துனான்னு சொன்னதில்லை. இந்த கண்ணனை இப்போ மைத்துனல் உரைத்த வாய்மை கேட்டு ஐயன் மனமலர் உகந்தவர். மைத்துனல் உரைத்த வாய்மையை கேட்டு ஐயன் மனமலர் புகழ்ந்து அவனை கைத்தல மலரால் கைத்தல மலரால் மார்புற கழி கண்ணன் கண்மலர் கருணை நீராடி எத்தனை பிறவி எடுக்கினும் அவற்றுள் ஈகையும் செல்வமும் எய்தி முடிவில் முக்தியும் பெறுதி என்றுரைத்தார். மூவரில் ஒருவனமூர்த்தி, மூவரும் ஒருவனம் மூர்த்தி. கேட்ட உடனே கண்ணீர் ததும்பி கண்ணன் கர்ணனை மார்பில் அணைத்துக் கொண்டு மைத்துனா, மைத்துனா, இந்த மாமனை மன்னிச்சிடியா, மன்னிச்சிடியா. நீ சென்ற பிறவிலே தான அசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன் அப்பிறவிலே வரம் பெற்று அதனால் தேவரை தொல்லைப்படுத்தியதால் உன்னை அழிக்கும் நிலையாகிவிட்டது. அப்பிறவிலே நீ ஒரு கவச்ச குண்டலத்தோடு ஓடி ஒளிந்து சூரியனிடத்தில் இருந்தது. அப்போது அந்த குந்தி தேவியினுடைய மணிவயிற்றிலே சூரிய பகவான் அருளால் இருந்து நீ பிறந்தாய். சென்ற பிறவின் பகை முடிக்க இப்பிறவிலே உன்னை அடிக்கும் நிலையை இந்த பாவி நான் செய்து விட்டேன் கர்ணா, இந்த பாவி செய்து விட்டேன். முதலாக பரசுராமிடத்திலே அவரால் சாபத்தை பெற வைத்தேன் கர்ணா. அதன் பிறகு உன் தாயாரை வைத்து நான் வரத்தை வாங்க வைத்தேன். அது மட்டுமல்லாமல் தேவேந்திரனை அனுப்பி நான் உன் கவச்ச குண்டலம் வாங்க வைத்தேன். இப்படியெல்லாம் உனக்கு நானே சரி செய்து விட்டேனடா கண்ணீச, நானே சரி செய்து விட்டேன். இந்த நேரத்திலும் அந்த உயிர் போகும் நிலையிலே உன்னிடத்தில் தானமாக கேட்டு வந்தேன் என்று சொல்கிற போது, பகவானே தாங்களா கண்ணனா வந்திருப்பது? அப்படியானால் உங்கள் உருவத்தை இந்த கண்களால் காணும் பாக்கியத்தை எனக்கு அளிக்க வேண்டும் பகவானே, எனக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்கிற போது, கர்ணா உனக்கு அந்த பாக்கியத்தை தருகிறேன் என்று சொல்கிற போது அந்த நேரத்திலே காட்சியை காண்பிக்கிறார். அப்போ நீ இளநெடுங்கிரியும் மடைமுகிலும் பப்பனிடு நீரும் காயாவும் நிகழ்க்கும் இந்த கோலம் பின் கதை வாழ் கோதண்டம் எனும் படையும் குழைத்த வாசை மாலை நரும் துழாய் மார்பும் மணிக்கழுத்தும் சோதி கதிர்முடியும் இம்மையிலே கண்ணுற்றேனே. பகவானுடைய ரூபல்யாவண்ணத்தை காண்பிக்கிறார். அப்போது கண்ணன் கண்டுகளிக்கிறார். அப்போது அந்த கருட வாகனத்திலே பகவான் காட்சி கொடுக்கிறார். கருடரதி திருத்தோளில் கண்ட கோலம் பகவானே, வான் பெற்ற நதிகமழ்தாள் வணங்க பெற்றேன், மதி பெற்ற திருவுளத்தால் மதிக்க பெற்றேன். பகவானே நாராயணா முகுந்தா வைகுந்தா வாசுதேவா பச்சை வண்ணா கார்வண்ணா கமலக்கண்ணா ஜனார்தனா காளிங்கனத்தனா சேஷஜயனா முகுந்தா ராகவா கேசவா கஜேந்திரா. பகவானே
இப்பிறவில் என்னை போல் யார் பாக்கியம் பெற்றிருப்பார்கள்? உன் திருவடியை தரிசிக்க அடியேன் செய்த பாக்கியம் என்னே. எனக்கு இன்னும் ஒரு வரம் வேண்டும். அப்போ பகவான் காட்சி கொடுத்து என்ன சொல்றார்? அப்பா, எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ கொடுக்கும் மனம் வேண்டும் என்று கேட்டாய் அல்லவா? எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கு நான் கொடுக்கிற மனசை கொடுத்துறேன். ஏன்னா அதற்குரிய பொருளும் வேண்டும் இல்லையா? மனம் இருந்தா போதுமா? பொருள் வேண்டும் அல்லவா? அதனால எத்தனை பிறவிடுத்தாலும் உனக்கு மனமும், அத்தனை பிறவிலும் பொருளும், உனக்கு மோட்சமும். இப்போ நான் மோட்சத்தை கொடுக்கிறேன், முடிவிலே முக்தி கொடுக்கிறேன். அப்போ எத்தனையோ தான தர்மம் செய்தாய், நீ அன்னதானம் செய்யவில்லை. ஒரு பிறவியிலே நீ சிறுதொண்டனாக பிறப்பாய். உன் மனைவியை வெண்காட்டு நங்கையாக பிறப்பாள். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பார் சீராளன் என்று. அந்த குழந்தையை சிவபெருமான் ருத்ராபதியாக வந்து அவர் பிள்ளைக்கரை கேட்டு வந்த போது அவருக்கு நீ அவரை பிள்ளையை அறிந்து சாதம் சமைத்து கொடுக்கிற போது அந்த அறிந்து நீ கொடுத்ததனால் அப்போது பகவான் உனக்கு அந்த பிறவியிலே முக்தியை தருவார். அந்த பிறவிதான் முக்தி கிடைக்கும், இப்போ உனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லி, அப்பா அது மட்டுமல்ல, உலகிலே யார் ஒருவர் உன் புகழை கேட்கிறார்களோ, எந்த ஆன்மாவுக்கு சொல்லப்படுகிறதோ அந்த ஆன்மா முக்தி அடையும். கர்ணா, உன் பெருமையை யார் கேட்டாலும், உன் பெருமையை சொல்லி எந்த ஆன்மாவுக்காக சொல்லப்பட்டாலும் அந்த ஆன்மா முக்தி அடையும். அதுபோலவே நம்முடைய பூங்குடம் கிராமத்தில் நம்முடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மண்ணு கவுண்டர் ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தி அடைவதற்காக இங்கே பகவான் கண்ணனுக்கு எப்படி மோட்சத்தை தந்தாரோ அதே போல அவருடைய ஆன்மாவுக்கு மோட்சத்தை தந்து சாலோக சாமி விவசாரூப சாயுட்சம் என்கின்ற 4ஆம் பதத்தை இறைவன் அடித்தருள வேண்டும் என்று பகவானை பிரார்த்திக்கிறோம். பெரியவர்களே, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, உன்னை பார்த்து பார்த்து வளர்த்ததினா அண்ணன் என்பதா, உன்னை 11 இடத்துல கூட வச்சுக்கலாம். கற்பூரம் சின்ன சின்ன கற்பூரம் வழியில வச்சுன்னு போகணும். அந்த விளக்கு எடுத்துங்கம்மா. ஐயா, நீங்க கற்பூரம் வச்சுன்னு போங்க. நீங்க எடுத்துன்னு போங்கம்மா. மெல்ல நீங்க அப்படி எடுத்துட்டே போங்க. நேரா பூஜை ரூம்ல கொண்டு போகணும். மெல்ல போங்க. உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததனால் அண்ணன் என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதினால் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதினால் அன்னை என்பதா. சீரும் செல்வம் இல்லா முன்னருளன்றோ, பாடும் பாடல் இல்லா முன்னருளன்றோ, சீரும் செல்வம் இல்லா முந்தையவன்றோ, பாடும் பாடல் இல்லா முன்னருளன்றோ, எந்த நேரமும் உன்னிலை வந்தோ, எங்கள் குடும்பமே உன்னை மறக்குமோ, எந்த நேரமும் உன்னிலை வந்தோ, எங்கள் குடும்பமே உன்னை மறக்குமோ, ஒவ்வொரு அரிசியிலும் உன்முகம் வந்தோ, ஒவ்வொரு அரிசியிலும் உன்முகம் வந்தோ, வாசுதேவா வாசுதேவா, காராய வந்தா காராய வந்தா, சில நேரம் உன்னை காணும் போது கண் கலங்குதப்பா, சில நேரம் உன்னை காணும் போது கண் கலங்குதப்பா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா,
என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதினால் அன்னை என்பதா வாழ்க்கை படகாகி ஓடுகின்றதே போகும் பயணம் இங்கே நான் அறியேனே வாழ்க்கை படகாகி ஓடுகின்றதே போகும் பயணம் இங்கே நான் அறியேனே கரையை பார்க்கிறேன் எதுவும் தெரியல அலையை பார்க்கிறேன் அதுவும் அடங்கல கரையை பார்க்கிறேன் எதுவும் தெரியல அழகி பார்க்கிறேன் அதுவும் அடங்கல ஒவ்வொரு அரிசியிலும் உன்னிலை வந்தோ ஒவ்வொரு அரிசியிலும் உன்னிலை வந்தோ சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா கந்தா கடம்பா கதிர்வேலி முருகா என் உயிரில் கலந்து நாவில் புரளும் எந்த ஐயப்பா எந்த உயிரில் கலந்து நாவில் புரளும் எந்த கந்தையா உனை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதினால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்த என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதினால் அன்னை என்பதா உன்னை அன்னை என்பதா